ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவான் சுவாங், திரைப்பட காமெடி நடிகர். நான் என்னோட இந்த வேஷத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து சரோஜ்குமார் டைரக்டர் அவரோட டைரக்ஷனில் வனக்காவலனுங்கிற ஒரு படத்துக்கு கயத்தார் வந்திருக்கிற அந்த கெட்டப்பு தான் இது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கவி அன்பு மீடியாவில் விஜய் அன்புங்கிற ஒரு இயக்குனர் அவர் வந்து புது உலகு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் 3 நிமிஷம் பண்ணியிருக்காரு. அதை வந்து அனுப்பிச்சி விட்ருக்காரு. அதை நான் பார்த்தேன். ரொம்ப சுருக்கமாக அழகாக, அதாவது நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை 3 நிமிஷத்தில் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அவர் ஒரு கேரக்டர் வந்து ஒரு காட்டு பக்கம் போயிட்டுருக்கு. அங்கே பார்க்கும்போது நிறைய மரம், செடி, கொடிகள் எல்லாம் விளைஞ்சிருக்கு. அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் இந்த தண்ணி அடிக்கிற விசமிகள் வந்து குடிச்சிட்டு காலி பாட்டில் அங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து மனசு பாதிக்குது. என்னடா இவ்வளோ அழகான ஒரு காட்டில் இவ்வளோ மரங்கள், செடிகள் இருக்குது, இங்கே வந்து குடிச்சிட்டு உடம்பையும் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலையும் 2 இடத்துல போட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் மனசுக்கு ஒரு சின்ன நெருடல் வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டிலெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு புளியை கையாளியை இது பண்ணிட்டு அங்கே ஒரு அழகான ஒரு செடியை வச்சு மண்ணு போட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டு போகிறாரு. இப்போ இதனுடைய விளக்கம் என்னன்னா, அழகான காட்டில் அங்கே வந்து ஏன் இந்த மாதிரி இந்த விசுமைகள்லாம் தண்ணி அடிச்சுட்டு இந்த காலி கட்டில் போட்டு போகிறாங்க, அது அவங்க உடம்புக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. இதை இனிமேல் செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு செடியினுடைய நட்டு வச்சுட்டு போனீங்கன்னா பிற்காலத்தில் ஒரு சந்ததிக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்கிற ஒரு நல்ல கருத்தை 3 நிமிஷம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எனக்கு 20 வருஷம் நண்பர் தான் விஜய். அதனால் அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் நல்லா பண்ணியிருக்காரு. இது கையில் கேமராவே வச்சு எடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது ஃபிலிமில் எடுத்த மாதிரி இருக்குது. அவர் வந்து அதனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் கூட நிற்காமல் சீக்கிரமாக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. எப்பா